இன்றைக்கி என்ன லன்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒயிட் சன்னா பிரியாணி தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நீளமாக வட்டி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டுக்கணும். அதுக்கு முன்னாடியே பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் நான் போட்டுட்டேன். அடுத்து என்னென்ன ரெடி பண்ணி வச்சுக்கணுன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் புதினா கொஞ்சம், அப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி, அதுக்கப்புறம் சன்னா முந்தின நாள் நைட்டே நான் ஊற வச்சிட்டேன். ஸோ முந்தின நாள் நைட்டு ஊற வச்ச சன்னாவை நான் இப்போது சமைக்கும்போது 3 விசில் விட்டு எடுத்திருக்கேன். ஸோ என்ன ஆகாது அப்படின்னாக்கா, இது வேகாமல் இருக்காது, வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம இதில் கடைசியாக போடும்போது. அதுவே நீங்கள் வேக வைக்காமல் போட்டிங்கன்னா வேகாத மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம பண்ண போகிறது விசில் வைக்க போகிறது இல்லை, தம் தான் போட போகிறோம். அதனால் எப்போவுமே விசில் வைக்க போகிறீங்கன்னா கூட 2 விசில் தனியாக அந்த சன்னா வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு விசில் குக்கரில் வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. அதை வதங்குற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். அடுத்தது புதினா போட்டிருக்கேன். புதினா போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். ஸோ இதுக்கு மெயின் ஃப்ளேவர் கொடுக்குறதே இந்த புதினா தான். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு தேவையான மசாலாஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக போட வேண்டியது தான். நான் இன்றைக்கி என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, பிரியாணி மசாலா இல்லை, அதனால் சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கரம் மசாலா போட போகிறேன். அந்த 2 மசாலா தான் இதுக்கு போட வேண்டியது. அதுக்கு முன்னாடி என்ன போட போகிறேன் அப்படின்னா, தக்காளி போடுறேன். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஸோ நல்லா வதக்கிட்டு அது கொஞ்சம் வதக்கிறதுக்காக கொஞ்சமாக நான் உப்பு போட்டிருக்கேன். ஸோ உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அடிக்கடி அந்த தக்காளியை நம்ம ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் அந்த தக்காளி நல்லா வெந்து வரும் வதக்கும்போதே. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் உப்பு அதை போடுவேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, தக்காளியை நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கேன். இன்னமும் கொஞ்சம் நேரம் தக்காளி வதங்கணும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா, கைவிடாமல் வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு 3/4 ஸ்பூன் போடுறேன். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் தயிர், எப்போவுமே பிரியாணிக்கு தயிர் போட்டோம் அப்படின்னா அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ கொஞ்சமாக 1 or 2 ஸ்பூன்ஸ் தயிர் ஆட் பண்ண போகிறேன். இந்த மசாலாவை போட்டுட்டு அது நல்லா வெங்காயம் தக்காளியோடலாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரைஸு ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன் நான். ஸோ 2 கப் ரைஸ்க்கு, பிரியாணி ரைஸ்க்கு 3 கப் தண்ணி ஊற்றணும். 1 கப்பு பிரியாணி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி. ஸோ இப்போ ரைஸையும் போட்டு அதுக்கப்புறம் ஒயிட் சன்னாவையும் போட்டு நாம் என்ன பண்ணணும், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ 3 கப் தண்ணி ஊற்றணும் நம்ம இதில். நான் இப்போ ஊற்ற போகிறேன் 3 கப் தண்ணி. ஸோ 1 2 3 கப் தண்ணி ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, அதுக்கு உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, லெட்டு போட்டு மூடி வச்சிடணும், மூடியை போட்டு. ஸோ அதை மூடி வச்சுட்டு ஒரு பக்கம் தவாவை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். மூடி வச்சு ரெடி ஆகிடுச்சு. ஸோ சன்னா பிரியாணி, ஒயிட் சன்னா பிரியாணி இஸ் ரெடி. தம் போட்டு எடுத்தாச்சு. அதுக்கு அடுத்து சைட் டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிக்கன் 65. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.